இன்னொரு விஷயம், ஏற்கனவே அனிருத் அவர்களுடைய பாடல்கள்ல வரக்கூடிய அவரு முன்னணி ஹீரோக்களுக்கு கம்போஸ் பண்ணக்கூடிய பாடல்கள்ல வர்ற பாடல் வரிகளை பத்தி வேற சில வீடியோக்கள்லயும் நம்ம பேசியிருக்கோம். இந்த படத்துலயும் அந்த விஷயம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு படத்துல வரக்கூடிய கேரக்டருக்காக அந்த கேரக்டர பத்தி நீங்க என்ன வேணா புகழ்ந்து பாடலாம். ஹீரோவ பத்தி துதி பாடும்போது கூட, அது அந்த கதையோட ரிலேட் ஆகுற மாரி நீங்க வைக்கலாம். ஆனா கதைய விட்டு வெளிய வந்து அந்த ஸ்டாருக்கு நீங்க பாட்டு எழுதினீங்கன்னா, அது ரொம்ப இர்ரெலவன்ட்டா இருக்கும். அது படத்த விட்டே மொத்தமா வெளிய வரக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு தர்பார் படத்துல தனி வழி பாட்டுல பார்த்தீங்கன்னா, தலைவர் இன் சார்ஜ் அவர் அன்றும், இன்றும், என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு வரி பேசினாலே பெரிய நியூஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாரி வரிகள்லாம் வரும். அதாவது அந்த படத்துல ஹீரோ வந்து ஒரு போலீஸ் கமிஷனர். ஆனா அந்த போலீஸ் கமிஷனர பத்தி பாட்டு எழுதாம, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி பாட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல அவர் அரசியலுக்கு வர்ற மோட்டிவ்ல இருந்ததால, அவரு பப்ளிக்ல பேசின அதிசயம், அற்புதம் அப்படிங்கிற லைன வச்சு அத வச்சும் சில பாடல் வரிகள் அந்த படத்துல வரும். அதேபோல ஜெயிலர் படத்துலயும் பார்த்தீங்கன்னா, "உன் அலும்ப பார்த்தவன்" அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ்ல வரும். "உசுர குடுக்க கோடி பேருங்கிற" மாரி லைன்ஸ்லாம் வரும். சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக அவரோட ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் உசுர குடுப்பான்னு கூட வச்சுப்போம். ஆனா அத எதுக்கு டைகர் முத்துவேல் பாண்டியன் கேரக்டருக்கு அத எதுக்கு பாடுறீங்க? வேட்டையன் படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீன்லயும் "ஹே சூப்பர் ஸ்டார்டா" அப்படிங்கிற மாரி அந்த பாடல் வரிகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த கூலி படத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு கூலி. அவர் ஒரு மேன்ஷன் ஓனரும் கூட. ஆனா படத்துல வர்ற லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, "அரங்கம் அதிர விசில் சிதறவே" அப்படின்னு வரும். ஹீரோ என்ன தியேட்டர் ஆப்பரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அரங்கம் சிதறதுக்கு. இதே மாரி குட் பேட் அக்லி படத்துலயும் ஒரு லைன் வரும். "திரையரங்கம் சிதறும்" அப்படின்னு. திரையரங்கம் சிதறணும்னா, அதுக்கேத்த மாரி நீங்க நல்ல சீன்ஸ் எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா திரையரங்கம் சிதறணும். அத விட்டுட்டு ரொம்ப லேசியா அதவே பாட்டு வரியாலாம் எழுதக்கூடாதுல்ல. இதுக்கு முன்னால இந்த மாரி பழைய படங்கள்ல எப்பயாச்சும் ரேரா வரும். அட்லீஸ்ட் அதுவாச்சும் கொஞ்சம் ரெலவன்ட்டா இருக்கும். உதாரணத்துக்கு அட்டகாசம் படத்துல வந்து தல போல வருமாங்கிற ஒரு பாட்டு வரும். அதேபோல தல தீபாவளிங்கிற பாட்டு வரும். அட்லீஸ்ட் அந்த படத்துல அவர வந்து எல்லாரும் தல, தூத்துக்குடி தலன்னு கூப்பிடுவாங்க. அதனால அது கதையோட லேசாவாவது ஒட்டி வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாரி வச்சுட்டா கூட பரவால்ல. ஆனா இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து படத்துக்கு சம்மந்தமே இல்லாம, தளபதி, தலைவரு, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சீன்லயும் எல்லா பாட்டுலயும் வருது. இந்த ட்ரெண்ட் பயங்கரமா பாப்புலர் ஆனதுக்கு காரணம் நிச்சயமா அனிருத் தான். அத வந்து அவருக்கு அப்புறமா நெறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ வாரிசு படத்துல தமன் அத ஃபாலோ பண்ணாரு. அஜித் நடிச்ச குட் பேட் அக்லி படத்துல ஜி.வி. பிரகாஷ் அத பண்ணாரு. கோட் படத்துல இவனும் கூட சில இடங்கள்ல அப்படி பண்ணியிருந்தாரு. ஸோ